السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த திக்ரை 40 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த விடயத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நடத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி எல்லா விடயத்திலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பலவிதமான திக்ருகளையும் துஆக்களையும் பார்த்து வருகின்றோம். இந்த திக்ருகளையும் துஆக்களையும் ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். அவ்வாறு ஓதக்கூடிய துஆக்களும் திக்ருகளும் அல்லாஹ்விடத்திலே கபூலாகும். நாம் ஓரிரு தடவைகள் ஓதிவிட்டு நான் கேட்ட துஆ கபூலாகவில்லை, என்னுடைய துஆவிற்கான பலன் கிடைக்கவில்லை என்று கூறுவதை விட நம்முடைய துஆக்கள் கபூலாகும் வரை யக்கீனோடு இஹ்லாஸோடு தொடர்ச்சியாக ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களுக்கான பதிலை வழங்குவான். நபிமார்கள் கூட பல வருடங்கள் அவர்கள் ஓதி அவர்களுக்கானதை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் தூங்குவதற்கு முன் இந்த துஆவை ஓதிவிட்டு நாம் தூங்குவோம். ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய இந்த தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே நாம் ஓதி இந்த துஆவை 40 தடவைகள் ஓதிவிட்டு நாம் தூங்குவோம். நிச்சயமாக அல்லாஹ் அந்த தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். என்ன துஆ? இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ், இன்னல்லாஹ லகவிய்யுன் அஸீஸ் என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 40 தடவைகள் ஓதுவோம். ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் நன்கறிந்தவன். அவன் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தருவான். அல்லாஹினுடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. வல்லநாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.